நிரந்தர ஃபேன் பேஸ்ன்னு ஒரு நடிகர் அமைச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் கேப் விட்டாலும் சிம்பு அவர்களுக்கு அந்த நிரந்தர ஃபேன் பேஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தல அஜித்குமாருக்கு அப்புறமா வந்து சிம்பு அவர்களுக்கு தான் இந்த மாரி நிரந்தர ஃபேன் பேஸ் இருக்குது. ஈவன் அப்டேட்டே இல்லைனா கூட. ஸோ இந்த அரங்கத்துல கூட வந்து அபிராமி அவர்கள் வந்து கமல் சாரோட ஃபேன்ஸுக்கு வணக்கம், ஏ.ஆர். ரகுமான் ஃபேன்ஸுக்கு வணக்கம், சிலம்பரசன் ஃபேன்ஸுக்கு வணக்கம்னு சொன்னோனே ஒரு 1 1/2 நிமிஷத்துக்கிட்ட வந்து அரங்கமே அதிர்ச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கமல்ஹாசனே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சிம்பு வந்து கை தட்டுறாரு. சிம்பு வந்து எந்திரிச்சு கை காட்டுறாரு. அமைதியா இருங்கன்ட்டு. கமல்ஹாசன் வந்து அதே மேடையில நான் பொறாமைப்படும் நடிகர்ல ஜோஜு ஜார்ஜு ஒருவர் அப்படின்றாரு. சிம்புவை பார்த்து கை தட்டுறாரு. யாருதான் இவரு? அது அப்படிதான் கமல். எப்பவுமே இப்போ ஒருத்தர் வளர்ந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வளர்ந்து வரவனை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிற காலம்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஏய் வளர விடக்கூடாதியா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இவன் வளர்ந்து வராயா, இவனை நம்ம யூஸ் பண்ணணும்யா அப்படிங்கிற காலத்துல இப்ப மாறிட்டாரு. இதுதான் ஒரு நிதர்சனம்.